கைஸ், இந்த வீடியோவில் வந்து காந்தாரா பற்றி தான் பார்க்க போகிறோம். காந்தாரா அப்படின்ற பேருக்கான அர்த்தம் வந்து ஒரு அடர்ந்த காடு. இந்த படத்தில் வந்து பஞ்சுருளி, குலிக்கான்னு 2 தெய்வங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. பஞ்சுருளி எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் சிவனும் பார்வதியும் கைலாசத்தில் தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்வதியோட மனசில் 5 பன்றிகள் வந்து காட்டில் வந்து குடும்பத்தோடு சுற்றிட்டு இருந்திருக்கு. அதில் ஒரு பன்றி மட்டும் தனியாக போயிடுச்சு. எங்கே போகிறது, எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தனால பார்வதி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த பன்றியை வந்து கைலாசத்தில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பன்றியை வந்து கைலாசத்தை கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாங்க. அப்படி அது வளர வளர இது நிறைய பேத்துக்கு வந்து தொந்தரவாக இருக்கு. சிவனுக்கே வந்து சிவன் தவம் புரியும் போது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அங்கே உள்ள செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிடுது, நாசம் பண்ணுது. இல்லை கடுப்பான சிவன் வந்து அந்த பன்றியை வந்து போட்டு தள்ளிடுறாரு. இதை தெரிஞ்ச பார்வதி கோவமாகவே இருக்காங்க. சிவன் வந்து பார்வதியை சமாதானப்படுத்துறதுக்காண்டி பன்றிக்கு வந்து உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்து வந்து அதை திருப்பி பூமிக்கே அனுப்பிச்சு பூமியில் உள்ள காடுகள் வனங்களை பாதுகாக்க சொல்கிறாங்க. அந்த காட்டில் வாழ்கிற மக்களை பாதுகாக்கணும், அந்த நிலத்தை பாதுகாக்கணுன்றதுக்காண்டி அந்த பொறுப்பை கொடுத்து அதை அனுப்பிச்சு வச்சுறாங்க. பட் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பன்றிகளும் பஞ்சுருளி கிடையாது. பஞ்சுருளி அப்படின்றது ஒரு பன்றி உருவத்தில் உள்ள ஒரு சிவனோட ஒரு அம்சம். இதே குலிக்கா அப்படின்னு எடுத்தீங்கன்னா, குலிக்கான்றது வந்து ஒரு அசுரன். அது எப்படி உருவாகுது அப்படின்னா, பார்வதி வந்து ஒரு டயத்தில் வந்து சிவனுக்கு வந்து விபூதி இருக்குல்ல, அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த விபூதி வந்து சிவன் பூசும்போது அதில் ஒரு கல் இருக்குது. சிவனோட கைகளால் அந்த கல் பட்டு அதை தூக்கி எறிகிறப்ப அது வந்து ஒரு அசுரனாக மாறிடுது. அசுரனாக மாறி அதுக்கு கொலை பசி இருக்குது. எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கு வந்து திருப்தியே கிடையாது. எல்லாத்தையும் சாப்பிடுது, எல்லாத்தையுமே அழிக்குது. இதில் கடுப்பான சிவனை வந்து அதை கூப்பிட்டு, குலிக்காவை கூப்பிட்டு, நீ வந்து விஷ்ணுவுக்கு வந்து பணிபுரியணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. விஷ்ணு வந்து எங்கே இருப்பார், பார்க்கடல் இருப்பார். கடலுக்குள்ள இருக்கிற விஷ்ணுக்கு வந்து இவர் வந்து பணிபுரியறதுக்காண்டி அனுப்புறாங்க. அந்த கடல் உள்ள நீர், அந்த உள்ள மீன்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டு குடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடு. அப்படியும் அதோட பசி தீரல. இதுல விஷ்ணுக்கு வந்து கோவம் வந்து இந்த குலிக்காவை வந்து நீ வந்து பூமியில உள்ள ஒரு பெண்ணோட வயிற்றுல பிறக்கணும்னு சாபம் கொடுத்துட்றாங்க. அந்த பெண்ணோட வயிற்றுல இந்த குலிக்கா வந்து தோன்றுது. கர்ப்பமா இருக்கும்போது அந்த குலிக்கா வந்து அந்த அம்மாட்ட கேட்குது, நான் வந்து எப்படி வந்து பிறக்கணும் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அம்மா வந்து எல்லாருக்கும் மாதிரி சுகப்பிரசவத்தில் நீ பிறக்கணும்னு சொல்லுது. ஆனால் அந்த குலிக்கா வந்து அந்த அம்மாவோட வயிற்றை கிழிச்சிட்டு ஒரு அசுரனோட ரூபத்தில் குழந்தையா பிறக்குது. குழந்தையா பிறந்து பூமியில் உள்ள காடுகள் வனங்கள் மிருகங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுது. அதோட பசி குறையவே இல்லை. கடைசியில் விஷ்ணு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட சுண்டு விரலை அறுத்து ஒரு துளி ரத்தத்தை வந்து அதுக்கு சாப்பாடாக கொடுத்து அதோட பசியை வந்து போக்குறாரு. பஞ்சுருளியும் குலிக்காவும் எப்படி வந்து மீட் பண்ணுறாங்க, கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்னா, காடுகளில் உள்ள எல்லாத்தையுமே இது சாப்பிட்டு காடுகளை ஃபுல்லாக அழிக்கிறனால பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தோன்றி குலிக்காவுக்கு வந்து சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்து அதோட பசியை போக்கி பஞ்சுருளியும் குலிக்காவையும் மீட் பண்ண வச்சு ஒன்றாக்குறாங்க. ஏன்னா பஞ்சுருளி ஏன்னா குலிக்கா வந்து காடில் உள்ள பன்றிகள் மிருகங்கள் எல்லாத்தையுமே சாப்பிடுது. நீங்கள் படத்துலேயே இதோட ரெஃபரன்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோ வந்து தண்ணி அடிச்சுட்டு கஞ்சா குடிச்சிட்டு அதில் உள்ள மீன்களெல்லாம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா மீன்களை வந்து எங்கே இருக்கும், கடலில் இருக்கும். குலிக்கா வந்து என்ன பண்ணுச்சு, சிவனோட பார்க்கடலே சாப்பிட்டு மீன்களெல்லாம் சாப்பிட்டுச்சுல, அதை காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பன்றியை அடித்து வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீரோ வந்து குலிக்காவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் பூலோகத்துலையும் இல்லாமல் மேலோகத்துலையும் இல்லாமல் நிலத்துலையும் இல்லாமல் வானத்துலையும் இல்லாமல் நடுவில் ஒரு மரத்தில் வீடு கட்டி அங்கே வந்து தங்கியிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா குலிக்காவோட உருவமாக தான் ஹீரோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் 2 பேர் மீட் பண்ணி காடு வனத்தை வந்து பாதுகாக்கிறாங்க. பஞ்சுருளி வந்து காக்கிற தெய்வம், குலிக்கா வந்து தண்டிக்கிற தெய்வம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராஜா வந்து எனக்கு வந்து நிம்மதி இல்லை அப்படின்னு வந்து பஞ்சுருளிகிட்ட வந்து கேட்கும்போது பஞ்சுருளி வந்து ஒரு சத்தம் போட்டு அந்த சத்தம் கேட்குற தூரம் இருக்கிற எல்லா நிலத்தையும் என் மக்களுக்கு எழுதி கொடு, நான் உனக்கு நிம்மதி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை மீறின அப்படின்னா குலிக்கா வந்து உன்னை மன்னிக்க மாட்டான், நான் மன்னிச்சாலும் குலிக்கா வந்து மன்னிக்க மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பாங்க. குலிக்கா வந்து வந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே அழிச்சு தர்மத்தை நிலநாட்டும். ஸோ இப்படி 2 பேரும் காடு வனத்தையும் பாதுகாக்கிறாங்க. இதுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. எப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து காடில் இருக்கிற அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் வந்து என்ன பண்ணிட்டான், தம்பியை ஏமாற்றி அவனோட நிலத்தெல்லாம் வாங்கிட்டான். நம்ம ஊரில் எப்படி வருஷம் வந்து திருவிழா நடத்தும், குலதெய்வம் திருவிழா, அந்த மாதிரி குலிக்காவுக்கும் பஞ்சுருளிக்கும் வருஷம் கர்நாடகாவோட கடல் பகுதியில் வாழ்கிற துளு மக்கள் வந்து ஒரு கோலா கட்டி அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்படி சாமியோட வாக்கு கேட்கும்போது அந்த தம்பி வந்து என்னோட நிலத்தை இந்த மாதிரி எங்கள் அண்ணன் வாங்கிட்டான்னு சொல்லி இது பண்ணோடனே குலிக்கா வந்து தோன்றி அதை தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காண்டி, நீ வந்து இப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு அவங்க அண்ணனை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் டேவே என்ன ஆகுது அப்படின்னா நடக்குதுன்னா, அந்த அண்ணனோட வளர்க்குற அந்த கால்நடைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செத்து போயிடுது. அந்த வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு வந்து நோய் வந்துடுது. ஸோ உடனே அந்த அண்ணன் என்ன பண்ணுறான், தன்னோட அந்த ஏமாற்றி வாங்கின நிலத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டான். ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் அநீதி ஏற்படுதோ அப்போல்லாம் குலிக்கா தோன்றி அந்த அநீதியை அழித்து தர்மத்தை வந்து நிலைநாட்டும். இது வந்து கதையாக இருந்தாலும் அந்த ஊர் மக்களுக்கு வந்து இது ஒரு நம்பிக்கை. கடவுள் வந்து எங்கள் கூட இருக்கார், எங்களுக்கு அநீதி ஏற்பட்டால் கடவுள் வருவார் அப்படின்றது வந்து அந்த மக்களோட நம்பிக்கை.